செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மார்ச் 6 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு மாலை அறிக்கையில் அறிவித்தது போலவே மூடு பனிப்பொழிவு இல்லை. ஆனால் குளிர் வானிலை நிலவியது அதிகாலையில. உயரழுத்தம் சற்று விலகி இருக்கிறது. உயரழுத்தம் விலகி இருந்தாலும் குளிர்காற்றை உள்ளே அனுப்புகிறது. இமயமலை குளிர்காற்று இணைந்து உள்ளே நுழையவில்லை நேற்று காலை போல. அதனால வெறும் குளிர் வானிலை நிலவுகிறது. வெயிலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அதிகமாக இருக்கும் என்று சொல்லியிருந்தோம். 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி இந்த 3 நாளும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். 6, 7 கண்டிப்பா அதிகமா இருக்கும். இதுல அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் இருக்கும். வேலூரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா 38 இருக்கும். வேலூர் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆந்திர பிரதேச சித்தூர், நகரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரோடு கண்டிப்பா 38 இருக்கும். சேலம் 37. அதாவது 38 என்பது 100 டிகிரி, 37 என்பது 98.6. புரியுதுங்களா? சேலம்லாம் கண்டிப்பா 100க்கு நெருக்கமா இருக்கும். ஈரோடு 100ஐ தொடும். அப்புறம் தாராபுரம்லாம் கிட்டத்தட்ட 37க்கு கொஞ்சம் கூடுதலா இருக்கும். அதாவது 98.6 இருக்கும். நம்பியூர், கோயம்புத்தூர் கூட 96.8 இருக்கும். கோயம்புத்தூரும் கூட இன்னைக்கு கோயம்புத்தூர், பொள்ளாச்சி எல்லாமே ஒரே மாதிரியே தான் இருக்கும். கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, வால்பாறை மட்டும்தான் கம்மியா இருக்கும். ஏன்னா அது மலை. 10 டிகிரி டிஃபரெண்ட் இருக்கும். வால்பாறையில் 28 இருக்கும், பொள்ளாச்சி 38 இருக்கும். 10 டிகிரி டிஃபரெண்ட் இருக்கும். கோயம்புத்தூரும் பொள்ளாச்சியும் கிட்டத்தட்ட கொஞ்சம் நெருக்கமா இருக்கும். ஆனா பொள்ளாச்சி 38 கண்டிப்பா இருக்கும். 100 டிகிரி இருக்கும் பொள்ளாச்சி. ஏன்னா வழித்தடம் அது. அதாவது வெப்பமடைந்த காற்று வெளியேறக்கூடிய அரபிக்கடல் நோக்கி பயணிக்கக்கூடிய வழித்தடம் அது பொள்ளாச்சி. ஆனால் பெரும்பாலும் வடமேற்கு நோக்கி நகர்றதுனால அது வேலூரையும் உயர்த்தும், ஈரோடையும் உயர்த்தும். பொள்ளாச்சி வழியாக போன காரணத்தால பொள்ளாச்சிக்கும் 38 இருக்கும், தாராபுரத்துக்குமே 37 இருக்கும். அந்த மாதிரியான வெப்பநிலை இன்னைக்கு. கோயம்புத்தூர் 36 இருக்கும். 36 என்பது 96.8, 37 என்பது 98.6, 38 என்பது 100 டிகிரி ஃபாரன்ஹீட். ஆக இன்றைக்கும் நாளைக்கும் வெப்பம் உயர்ந்துதான் இருக்கும். ஆக நாளைய பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு கண்டிப்பா 38 வேலூர் இருக்கும். நாளைய பொறுத்த வரைக்கும், அதாவது சனிக்கிழமை நாளை 7ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் 101 அல்லது 102 எட்டலாம். 102 எட்டுவதற்கு அதிக வாய்ப்பு. கண்டிப்பா நாளைக்கு தான் உச்சபட்ச வெயில். இன்றைய விட நாளை கூட, நேற்றை விட இன்றைக்கு கூடுதல், இன்றைய விட நாளைக்கு கூடுதல். சென்னைக்கெல்லாம் 30 தான். நல்லா கவனிங்க, சென்னை எல்லாம் கம்மியா இருக்கும். சென்னை எல்லாம் கடலோரம் எல்லாம் கம்மியா இருக்கும். 30, 31க்கு மேல போகாது. கொஞ்சம் 32 போகலாம். 31 தான் இருக்கும். சென்னை 31 வச்சுங்க. கடலூரும் 31 தான் இருக்கும். அதே போல காரைக்கால், நாகப்பட்டினம் 31 இருக்கும். தஞ்சாவூர் 33, 34 இருக்கும். திருச்சி 35, 36க்கு போகும். கரூர் பார்த்தீங்கன்னா 37 ஆயிடும். சேலம் 37 ஆயிடும். கரூர் அப்படியே 38 ஆயிடும். ஈரோடு அப்புறம் 36 இருக்கும். கோயம்புத்தூர், பாலக்காடு, கணவாய் 37, 38 இருக்கும். தென் மாவட்டங்களையும் அப்படித்தான் இருக்கும். பாளையங்கோட்டை 37, 38 இருக்கும். அதே போல சிவகாசி, மதுரை, விருதுநகர், கோவில்பட்டி, அப்புறம் அப்படியே மதுரை, கன்னியாகுமரி சாலையில் இருக்கக்கூடிய ஊர்கள் எல்லாமே 37 இருக்கும். 37 கண்டிப்பா இருக்கும். அப்புறம் திருச்சி 37, 36 இருக்கும். 38 நெருங்கும் திருச்சி. ஆக இன்னைக்கும் விட நாளை கொஞ்சம் கூடுதலா இருக்கும். நாளைக்கு கண்டிப்பா 102, அதாவது 39 டிகிரி செல்சியஸ் வேலூர் இருக்கும். ஈரோடு நாளைக்கு கண்டிப்பா 101, 100 இருக்கும். இன்னைக்கு நாளைக்கு மட்டும்தான் இந்த வெயில். இன்றைக்கு வெயில் உயரும் பொழுது ஆகா இப்பவே இப்படி கொளுத்துதே, ஆக இன்னும் மார்ச் பிற்பகுதி, ஏப்ரல், மே எல்லாம் இருக்குன்னு பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக 10ஆம் தேதியிலிருந்து நன்றாகவே வெயில் குறைந்துடும். 9ஆம் தேதியிலிருந்து நம்ம எதிர்பார்த்தோம் 9ஆம் தேதியே வெயில் குறையும். நல்லா குறையிறது 10ஆம் தேதி. அன்னைக்கெல்லாம் 35 டிகிரி தான் இருக்கும் செல்சியஸ்ல. கிட்டத்தட்ட 95, 94, 93 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல போகாது. காரணம் கிழக்கு காற்றினுடைய போது ஒரு சில நாள் கொஞ்சம் கூடும். அது செட்டிங்கை பொறுத்து, காற்றோட திசையோட வழித்தடத்தை பொறுத்து
அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஊருக்கு ஊர் மாறி மாறி அமைந்தாலும் பெரும்பாலும் 100 தாண்டாது, 100க்குள்ளேயே இருக்கும். அதுவும் ஒரு சில இடங்கள்ல தான் அந்த 100 கிட்ட நெருக்கமா போறது, 100க்கு கீழே இருக்கிறது, அது ஒட்டி இருக்கிறது. பாக்கி எல்லாமே பாத்தீங்கன்னா 33, 34 டிகிரி, 35 செல்சியஸ்ல தான் இருக்கும், 35 டிகிரி செல்சியஸ்ல தான் இருக்கும் 10ஆம் தேதிக்கு மேல. அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் இந்த மாத இறுதி வரை வரப்போகுது. அடுத்தடுத்த காற்று சுழற்சி வரப்போகுது. உயரழுத்தம் நம்ம அருகே ஆக்கிரமித்து இருக்கிற காரணத்தினால அதை போராடி பின்னுக்கு தள்ளுவதில் எந்த அளவிற்கு அதுல சக்தி இருக்குங்கிறது தான் இப்ப ஆய்வு இருக்கு. இருந்தாலும் குறைந்தபட்சம் வெப்பத்தை தணிப்பதும் மேகமூட்டத்தை ஏற்படுத்துவதும் உறுதியாகிவிட்டது. அதிகபட்சம், அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த 13, 14, 15 வரக்கூடிய நிகழ்வின் தீவிரத்தை காட்டிலும் 18, 19, 20 தேதியில வரக்கூடிய நிகழ்வு வலுவானது என்று சொல்லி இருக்கிறோம். அப்போ அது கொஞ்சம் ஏறி வரும். அதாவது முதல் சிஸ்டம் வந்து கொஞ்சம் உயரழுத்தத்தை பின்னுக்கு தள்ளும், 2வது சிஸ்டம் நல்லாவே பின்னுக்கு தள்ளி விட்டுரும். அப்ப என்ன ஆகும்? தமிழ்நாட்டின் வட உள் மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்கள், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா வரைக்கும் கூட இந்த காற்று முன்னேறும். அதாவது கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்று ஆரம்பத்துல தென் மாவட்டங்கள் நோக்கி பயணிக்கும், பிறகு மேற்கு மாவட்டங்கள் நோக்கி பயணிக்கும், பிறகு வடமேற்கு மாவட்டங்கள் நோக்கி பயணிக்கும், பிறகு வடமேற்கு வடக்கு நோக்கி ஆந்திர கர்நாடக பகுதி நோக்கி பயணிக்க தொடங்கினோம். அதனால தெற்கே வெப்பம் உயரணும் நான் சொல்லல, கிழக்கு காற்று இந்த உயரழுத்த காற்றை தடுத்து விட்டாலே வெப்பம் முற்றிலுமா தெரிஞ்சிடும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு 10ஆம் தேதிக்கு மேல குறையக்கூடிய வெப்பம் 15ஆம் தேதிக்கு மேல மேலும் குறைஞ்சிடும். 18ஆம் தேதிக்கு மேல மழை வானிலை ஏற்படுத்திடும். மேகமூட்டம், சாரல், தூரல், சில இடங்கள்ல பரவலாகவே மழை பெய்ய போகுது. 18, 19, 20ஆம் தேதி எல்லாம் சென்னைக்கும், அதாவது ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வழியா தான் ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா வரைக்கும் மழை எடுத்துட்டு போகுது. அதையும் தாண்டி ஒடிசா, சத்தீஸ்கர் வரைக்கும் கூட மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. காரணம், கிழக்கு காற்று வட இந்திய நிலப்பகுதியில உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியை நோக்கி பயணிக்க போகுது. அப்ப கிழக்கு காற்று தமிழ்நாடு ஏறி வடக்கு வடமேற்கு நோக்கி பயணிக்க இருக்கிற காரணத்தினால மழை வானிலை ஏற்படுத்த போகிறது. கிழக்கு காற்று வந்தாலே அது வெப்பத்தை தணிக்கக்கூடிய காற்று, வெப்பத்தை குறைக்கக்கூடிய காற்று. 10ஆம் தேதியிலிருந்து இந்த மாத இறுதி வரை வெப்பம் குறைந்திருக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் வெப்பம் மிகுந்திருக்கும். அதாவது 6, 7 கொஞ்சம் வெப்பம் கூடி இருக்கும். 8ஆம் தேதி கொஞ்சம் குறையும், 9ஆம் தேதி மேலும் குறையும், 10ஆம் தேதி நல்லாவே குறைஞ்சிரும். ஆக வெயில் 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 என்று பேசக்கூடியது இன்னைக்கு நாளைக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். குளிர்சாதன வசதியில இருப்பவர்கள் எப்ப வந்தாலும் வெயிலா தான் இருக்கும், அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. சராசரியை எடுத்து பார்த்தால் இன்றைக்கும் நாளைக்கும் சராசரிக்கு நெருக்கமா வந்து கொஞ்சம் சில இடங்கள்ல கூடுதலா போனாலும் மொத்தத்துல கோடையே நம்ம 104க்கு மேல போகாதுன்னு சொல்லி இருக்கிறோம், அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஆகவே நிகழ்வு இருக்கிறது மார்ச் பிற்பகுதி 30ஆம் தேதி வரைக்கும் கூட. மார்ச் 21ஆம் தேதி நிலநடுக்கோட்டுக்கு சூரியன் குத்துக்கதிர் வந்து குமரி கடலை நோக்கி பயணித்து குமரி முனையை நோக்கி பயணிக்கக்கூடிய சூரியன் குத்துக்கதிர் வரக்கூடிய நாட்கள்ல காற்று சுழற்சி வரப்போகுது. அதனால சூரியனின் வெப்பம் தாக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் வெயில் குறைவாக இருக்கும், சராசரி வழக்கமாக இருப்பதை விட சற்று குறைவாக இருக்கும். அதே போலதான் ஏப்ரல் மேலையும் நிகழ்வு இருக்கிறது. சில நாள் வெயில் அதிகமாக இப்படி 6ஆம் தேதி 7ஆம் தேதி இன்னைக்கு நாளைக்கு இருக்கும் வெயிலை போல சில நாட்கள் உயர்ந்தாலும் பின்னாடியே காற்று சுழற்சிகள் வந்துடும், மழைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏப்ரல் மேல மழையும் வாய்ப்பு இருக்கு, வெயிலும் கொஞ்சம் கூடுதலா இருக்கும், மாறி 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 அமையும். மழையை பொறுத்த வரைக்கும் நான் எந்த விவசாயத்துக்கையும் நான் உங்களுக்கு வந்து, அதாவது கடந்த ஆண்டு மழை பெய்தது கோடை மழை, டெல்டாவில் மட்டும்தான் பருத்தி சாகுபடி பாதிச்சிச்சு. ஆனால் கடலூர் மாவட்டத்தில் பருத்தி நன்றாக இருந்தது, தேவையான அளவு மழை பொழிந்தது. நல்லா புரிஞ்சுக்கணும், டெல்டாவில் அதிக மழை பொழிந்து பருத்தி தழை மண்டி விட்டது. ஆகவே சிஸ்டம் வந்து திடீர்னு புதுக்கோட்டை வழியா போனுச்சுன்னா அப்போ டெல்டாவிற்கு பருத்தி சாகுபடிக்கு நல்லாவே இருக்கும். ஆனால் நாம் இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஆகவே வானிலையை தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வின் இரு காற்று இணைப்பு நிறைய சிஸ்டங்கள்லாம் இருக்கும் பொழுது, நிறைய மாற்றங்கள், நிறைய காற்றோட போக்கோட திசையெல்லாம் மாறும் பொழுது, நாட்கள் நெருங்கும் பொழுதுதான் உறுதிப்படுத்தலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக சராசரியாக ஒட்டுமொத்தமா ஒரு கண்ணோட்டமாக பார்க்கும் பொழுது கோடையில் மழை இருக்கு. ஒரு நிகழ்வு வந்தாலும் அது வலுத்த மழை பிடிப்பை கொடுக்கும். ஏப்ரலில் ஒரு வலுவான நிகழ்வு, மேயில் ஒரு வலுவான நிகழ்வு, மார்ச்சில் வர அடுத்தடுத்த நிகழ்வுகள் 10ஆம் தேதியிலிருந்து வந்து காற்று கிழக்கு காற்றை கொண்டு வந்து வெப்பத்தை குறைக்க இருக்கிறது, மேகமூட்டத்தை ஏற்படுத்த போகிறது. பிறகு படிப்படியாக ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை பிடிப்பையும் கொடுக்கும்.
அதே போல மார்ச் 18க்கு மேல கொஞ்சம் மழை பொழிவோட அளவு கூடுதலாக இருக்கிறது. ஆனால் பரவலாக எல்லோருக்கும் பெய்யக்கூடிய மழை அல்ல, ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்யக்கூடிய மழை. ஒதுக்கி இருப்பவர்களுக்கு வானிலை தவறாக தெரியும், ஒதுங்கி ஒதுங்கி இருப்பவர்களுக்கு தவறாக தெரியும், பெய்தவர்களுக்கு சரியாக தெரியும், சரியாக துல்லியமாக சில இடங்கள்ல அமையும். ஆகவே வானிலையை பொறுத்த வரைக்கும் இயற்கையின் போக்கு, காற்றோட போக்குவரத்து கணிப்பதே, இந்த நிகழ்வு வருவது என்று நீண்டகால அறிக்கையில் சொல்வதே பெரிய சவால். இவையெல்லாம் நீங்கள் அறிவியலோட வானிலையோட இணைந்து தங்களுடைய அறிவை நீங்கள் ஏற்றிக்கொண்டால் உண்மை புரிய வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தொடர்ந்து இணைந்தே இருங்கள். 10ஆம் தேதிக்கு பிறகு வெயில் குறையும், மேகமூட்டம் வரும். இன்றைக்கும் நாளைக்கு வெயில் அதிகமாக இருக்கும். 10ஆம் தேதிக்கு பிறகு ஆங்காங்கே தூறல் சாரல் நனைக்கும் மழை பொழிவுகள் கிடைக்கும். ஒரு சில இடங்கள்ல படிப்படியா நாட்கள் நகர நகர 15ஆம் தேதிக்கு மேல பரப்பில் கூடும். 18, 19 பெரும்பாலான மாவட்டங்களுக்கு ஒதுக்கி ஒதுக்கி மழை இருக்கும். அப்படியே மாத இறுதி வரைக்கும் அந்த மழை ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கும். வெப்பம் குறைந்திருக்கும். ஏப்ரல் மேல வெயிலும் இருக்கும், மழையும் இருக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இப்போது வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை. தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். எந்தவித முடிவையும் உங்களுடைய விருப்பத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.